வேலை நிறுத்த போராட்டம், தூய்மை காவலர்களுக்கான போராட்டம். இந்த போராட்டத்திலே தூய்மை காவலர்களுடைய 50,000க்கும் மேற்பட்ட தேவைகள் தமிழகம் முழுவதிலும் வேலை நிறுத்தத்திலே பங்கெடுப்பார்கள் என்பதை நாங்கள் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய போர்வால் பெண்மணி பெயர் ஜீவா அவர்கள் எங்களுடைய முன்னோடி கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவருடைய பெயரை வைத்துக் கொண்டு சில நிமிடங்கள் இப்பொழுது உங்கள் முன்னே உரையாற்றுவார். வேலை செய்வோம். எங்களுக்கு நிரந்தர பணி வேணும். எங்களுக்கு கஷ்டத்துக்கு தகுந்த ஊதியம் சம்பளம் கொடுக்கணும். எங்களுக்கு கொரோனாவில் 15,000 ஒதுக்கணும்னு சொன்னாங்க மத்திய சர்க்காரில். எங்களுக்கு இன்னும் தரல. அது எங்களுக்கு வரல. நாங்கள் கஷ்டப்பட்டா எங்கள் உயிரை பதிவு வச்சு நாங்கள் வேலை செஞ்சோம். ஏன் எங்களுக்கு அந்த காசு கொடுக்கல? கிட்டத்தட்ட 17 வருஷமா செய்கிறோம் அந்த வேலை. 2008 செய்கிறோம். முன்னே எங்களுக்கு எதை பற்றினா ஒரு ஐடி கார்டு கூட இப்போதான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் வேலை செய்யறதுக்கு சொன்னால் வரோம், வேலை செய்கிறோம். ஒரு இன்சூரன்ஸ் இல்லை, ஒரு பிஎஃப் இல்லை. சொன்னால் வரலமா மாடு மேய்ச்சுமா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஏன் செய்யுங்க? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு மருத்துவ சம்பளத்துக்கு ஒரு காப்பீட்டு ஒரு போட்டு கொடுக்க சொல்கிறோம். அதுக்கும் ஒன்றும் இல்லை. இப்போ எங்களுக்கு இப்போ வேலை செய்ய வைக்க முடியுது, பின்னால் முடியல. எங்களுக்கு நாங்கள் படிக்கிறது எங்களுக்கு அதனால என்ன எங்களுக்கு ஓய்வு ஊதியம் இல்லை. பின்னாடி நாங்கள் வேலை செய்ய நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சாப்பிட்டு கொடுக்குறது வீட்டில் அது கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு நிரந்தரமாக பண்ணி எங்களுக்கு வயசுக்கு தகுந்த ஊதியம் கவர்மெண்ட் என்ன சம்பளம் அறிவிக்கிறாங்க அந்த சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கும். அதை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு போனஸ் இல்லை, ஒரு பொண்ணுக்கு ஒரு போனஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அன்பு தோழரே, தேசிய தோழருக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் உழைச்சிட்டு அந்த கூலியை கொடுத்தா போதும். அந்த கவர்மெண்ட்டோ சரி ஒரு கையெழுத்து வாங்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு 5,000 10,000 கையெழுத்து போடுறாங்க. எங்களுக்கு அந்த நாய் சொல்லிட்டா கூட இதான் கூப்பிடுறாங்க ஆண்டாங்க. அந்த குப்பைக்காரி எடுத்து போட்டதான் அந்த கவர்னரு எங்களுக்கு தகுந்த கூலியை தான் நாங்கள் கேட்கணுமே தவிர எங்கள் உழைச்சிட்டு தாண்டுது வேலை எதுவும் கேட்கல. ஐயா நாங்கள் எங்களுக்காக கஷ்டப்படுற நாங்கள் இந்த குப்பை வாங்குறோம். அவங்க குப்பைறாங்க பாரு, இந்த குப்பைறாங்க பாரு, அந்த குப்பை நாங்கள் தான் வாங்குறோம். ஒரு கையெழுத்து போட்டு போனோன்னா அவங்களுக்கு ஒரு ₹1,00,000 10,000 20,000 ஒரு வீடு பெருக்கணும் கூட 10,000 வாங்கி போகிறாங்க. எங்களுக்கு அந்த 5,000 தான் அந்த சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சு ஒரு பேரம் பேச்சு வளர்க்க முடியுமா? ஒரு பேரம் பேச்சு எங்களுக்கு நாங்கள் படிக்காதவங்க ஒரு பேரம் பேச்சை நாங்கள் படிக்க வைக்கிறோம். அந்த படிப்புக்கு அந்த சம்பளமான எனக்கு போடணுமா இல்லையா? ஒரே ஒரு 5,000 அந்த மருத்துவ அந்த 5,000 எப்படியா நாங்கள் குடும்பம் நடத்துறது? தக்காளி மட்டும் 4 கிலோ ₹100. அந்த 4 கிலோ கூட அந்த ₹100 கூட அது ஒரு நாளைக்கு ₹100 கூட மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? வெளியே தக்காளியை போட்டு கட்டிட்டு விட்டோம். அதுக்கு கூட்டு வேணாவா, அதுக்கு வெங்காயம் வேணாவா, அதுக்கு எண்ணெய் வேணாவா? அந்த 5,000 நாங்கள் வாங்க முடியுமா? எனக்கு அழகாயா வருது. தோழர்களுக்கும் மாலை வணக்கம். தூய்மையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மையாளர்களுக்கு ஒரு நாளைக்கு ₹150 ₹160 அதை 175 அது போய் என்ன பச்சை உங்களுக்கு ஒரு நாளைக்கு விற்கிற விலை ஒரு தக்காளி வெங்காயம் பூண்டு விற்கிற விலைவாசிக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நாள் கூலி போயிடுச்சுன்னா 30 நாள் கூலி போயிடுச்சுன்னா அவங்க எதுதான் சேர்த்து வச்சு எதுதான் வச்சுருக்காங்க? ஒரு பிரியாணி வெளியே ₹150 ஒரு நாள்
தோழர்களே, தங்களுடைய குமரல்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சரையும் இந்திய நாட்டினுடைய பிரதமரையும் கேட்குமாறு என்றால் நிச்சயம் கேட்கும். ஆம் தோழர்களே, பெங்களூர் மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்திலே பெங்களூர் மாவட்டத்திலேயும் சுமார் 28,000 பேர் நிரந்தர பணி ஆக்கப்பட்டிருக்காங்க. இதே சங்கம் போராடி ரூபாய் 41,000 இன்னைக்கு நிரந்தர பணி அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையிலே இன்று ஏமாந்திருக்கக்கூடிய ஓட்டு போறதுக்கு மட்டும் காலில் வந்து விழுறீங்க. நாங்க வந்து அந்த அன்னைக்கு வந்து ஆம்பளைங்க குடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு 100-200 கொடுத்துட்டு கணக்கு காமிச்சு அவங்களுக்கு ஓட்டு மட்டும் அல்ல நைஸா டைலக்கா வாங்கி ஓட்டு வாங்கிக்கிறீங்க. ஆனா அந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டு உன்னுடைய உங்க மனைவி பிள்ளைங்களுக்கு வீடு வாசல் நிலம் நீர் எல்லாமே பயன்படுத்திக்கிறீங்க. ஆனாலும் கேனுங்க நாங்க வந்து தூய்மை பணியாளர்கள் பெண்கள் தான். ஆனா நாங்கள் வந்து ஒரு கையெழுத்துக்கு போனா கூட வந்து யாருங்க நீங்களா கொப்பு வரீங்களா, கொஞ்சம் அப்படி நில்லுங்கன்னு ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. ஒரு அதிகாரி கிட்ட நாங்க தள்ளு வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒரு அதிகாரி வீட்டாண்ட போயிட்டு ஐயா தண்ணி தாகம் தண்ணி போய் கேட்குறோம், கொஞ்சம் தூரம் வேண்டியலாமா அப்படின்னா அந்த வாட்டர் கேன்ல தண்ணி கொடுத்துட்டு அந்த கேன் எடுத்துன்னு வந்து அந்த கேட்டு மேலே வச்சுட்டு அந்த கேனை வந்து அவர் எடுக்கவே இல்லை. அதை எடுத்துன்னு போங்க ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. ஐயா நாங்கள் வந்து சொத்து சோதனம் எதுவும் நாங்கள் கேட்கறாங்க. நாங்கள் கஷ்டப்படுற கூலியை தான் கேட்கறோமே தவிர ஆனால் எந்த கூலியை வாங்கி போகிற மண்டாட்டிகளுக்கு தாலி செய்து போறீங்க பாரு. இது ஒரு அவமான அசிங்கம் வந்து உங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு ஃப்ரீ வரலாம், கஷ்டப்படுறோம். எங்களை ஒரு கேவலமாக தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கவர்மெண்ட் அன்னைக்கு எவ்வளோ பிரதமர் சொன்னாரு மோடி, அதான் ஆடியோ மோடியோ, அந்த ஆடி மோடி சம்பளம் வந்து எங்களுக்கு ஓட்டு பாருங்க உங்களுக்கு அல்வா கொடுக்குறேன் நான் கொடுத்தாரு பாரு அல்வா. ஆனால் அவரை மாதிரி ஐயாக்கு கவர்மெண்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓட்டுக்கு மட்டும் அப்படியே அநேக அப்படியே யார் அம்மா கூட எவன் போனா என்ன உங்களுக்கு முன்னாடி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீங்க தாலி வந்து நல்லா கனமா பண்ணணும். ஆனா நாங்க வந்து தீ வாரி விட்டு மண்ணு வாரி விட்டு குடிக்க கஞ்சி இல்லாத அந்த ரேஷன் கூட எங்களுக்கு தெரியல. ரேஷன் கடைக்கு போனாக்கா அந்த கொட்டாய் போடுறாங்க. ஐயா பாரு நல்லா வச்சுக்கிறேன் ஏமா வரதானே போடுவோம் போகலாம். ஒரு கேவலமா உப்பு மாறுறதுன்னா அதிகாரிலேருந்து எம்எல்ஏலேருந்து முதலமைச்சர்லேருந்து கலெக்டர்லேருந்து கேவலமா எங்களுக்கு எந்த இது நாங்க கஷ்டப்படுற கூலியை நீங்க வாய் அடிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க இப்படி போராடுறோமே, நாங்க எங்க பிள்ளைங்கெல்லாம் வயிற்று பண்ணி பசுமா நாங்க சாப்பிடுறோமே, உங்களுக்கு இருக்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சியே இல்லையா? நீங்க ஒரு அதிகாரிகளா? ஒரு மாசம் வேலை செய்யறாங்க உட்காந்து இன்னைக்கெல்லாம் தூங்குறோம். அவனுக்கு 10,000 5,000 சம்பளம் கொடுக்குறீங்க. என்னைக்கெல்லாம் நாங்க குப்பை வாடுறோம் கீழே வாடுறோம், நாங்க உங்க சூட்டை கழுவுறோம். எங்களுக்கு அந்த 5,000 சம்பளத்தை வாங்கி வந்து நாங்க என்ன சாப்பிடுறது? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இல்ல நாங்க சாப்பிடுறதா? நாங்க என்ன செய்ய முடியும்? சிந்திச்சு பாருங்க. நீங்களும் ஒரு மனிதாபிமானம் இல்ல, உங்களுக்கு ஒரு இடத்துல இல்ல, உங்களுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு பாடுபடுறோமே. நாங்களா எங்களுக்கு எங்க கஷ்டத்தை நாங்க கேட்டா ஆரம்பத்துல ஓட்டு எழுத்துக்கு வந்து வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 450 ரூபாய் சம்பளம் ஏற்றி கொடுக்குறேன். எங்களுக்கு ஓட்டு போட்டாக்கா ஏற்றி கொடுக்குறேன்னு சொன்னானே எவனா இதான் ஏற்றி கொடுத்து 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. நீங்க நல்ல பணம் சம்பாதிச்சீங்க, நல்லா நல்ல நீர் வாங்கிக்கிறீங்க, நல்ல வீடு வசூல் வாங்கிக்கிறீங்க, நல்ல சந்தோஷமா இருக்கு. நாங்க அந்த 5,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போய் நாங்க குடிக்கிறதுக்கு கூட கஞ்சில நாங்க வயிறு எரிக்கிறோமா? எங்க வயிற்று எவ்வளோ ஜனங்கள் வயிறு எறும்பு அதனால நல்லதுக்கே கிடையாது. எங்க ஊதியத்தை எங்களுக்கு கொடுங்க தயவு செய்து. அதுதான் நாங்க கேட்கறோம். நான் கஷ்டம்